ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். அது நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சான். அந்த வழியாக வந்த ஒரு எலி அது மேலே ஏறி குதித்து விளையாண்டுச்சான். இதனால் சிங்கம் முழிச்சு பயங்கரமாக கர்ச்சனை பண்ணி கோவப்பட்டுச்சான். அதனால் அந்த எலி அழுதுகிட்டே நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி சரி அப்படின்னு சமாதானம் ஆயிடுச்சான் சிங்கம். உடனே எலி, என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சிங்கம் சிரிச்சிட்டு, நீயா, சரி சரி பார்க்கலாம் அப்படி சொல்லி பேசிட்டு நண்பர்களாயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னு ஒரு வேடன் வலை விரிச்சதில் அதில் சிங்கம் மாட்டிக்கிட்டு பயங்கரமான கர்ச்சனை பண்ணுது. இதை கேட்ட எலி ஓடி வந்து, ஐயோ நம்ம நண்பராச்சே அப்படின்னு சொல்லி பல்லால கடிச்சு அந்த சிங்கத்தை காப்பாத்திடுது. இப்போ 2 பேரும் நண்பர்களாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளை விட சின்னவங்க எந்த திறமையும் அவங்களுக்கு இருக்காதுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. சின்னவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் திறமை இருக்குது, உங்களுக்குள்ளேயும் திறமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.